சரிகமா டிவி ஷோஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த கியூரியாசிட்டிக்கு ஒரு சின்ன சின்ன க்ளூஸ் கொடுக்குற மாதிரி 2025ல் நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும், நம்மளுடைய ராசிகள் எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன மாதிரியான காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு இந்த எபிசோட் மூலியமா. நம்ம கூட ஜோதிடர் கதிர் சுப்பையா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டு நம்மளுடைய ராசி பலன்கள் 12 ராசிகளும் 2025ல் எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த 2025 நம்ம எப்படியெல்லாம் கையாளணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கதிர் சுப்பையா அவங்கள நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார். எப்படி இருக்க போகுது இந்த 2025ல் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருட கிரகங்கள் சொல்கிறது 4 கிரகங்கள், அதாவது சனி, குரு, ராகு, கேது. இது 4மே பயிற்சி ஆகக்கூடிய, அதுவும் ஒரு குறுகிய காலகட்டத்திலே பயிற்சி ஆகக்கூடிய வருடம் 2025. இப்போ குரு பயிற்சி மே 15, 2025. ராகு கேது பயிற்சி மே 20, 2025. அடுத்தது சனி பயிற்சி மார்ச் 29, 2025. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 29, 2025லேருந்து மே 20, 2025க்குள்ளார, அதாவது ஏப்ரல் மே, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கும் குறைவான காலகட்டத்தில் 4 கிரகங்களுமே ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு இடம் மாறிடுது. இது என்ன ஆகுனா, எந்த ஒரு வருட கிரகங்கள் மாறினாலுமே எல்லாருக்குமே ஃபார்ச்சூன்ஸ் மாற ஆரம்பிக்கும். 4 கிரகங்களுமே மாறும்போது என்னென்னா, வருஷ ஆரம்பத்தில் ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்கோ, வருஷம் முடியும் போது அந்த சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்ச்சூன்ஸ் அப்சைட் டவுனாக மாறிடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மந்த்ஸ், அதாவது ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா, ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஜனவரி த்ரூ மே வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா, அதுக்கு அடுத்து வரது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா கிரகமே மாறுறதுனால இந்த வருஷம் கரெக்டாக நம்ம எப்படி இருக்கணும்னா, யாருக்கு எப்போ டைம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி கார்ட்ஸை ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணால் நமக்கு எப்போ ரிஸ்க் எடுக்கணும், எப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கார்ட்ஸை கரெக்டாக ப்ளே பண்ணுறதுக்கு 12 ராசிகளும் 2025ல் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். மேசராசிக்கு வருஷம் ஆரம்பிக்கும் போது சனி பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்ல ஃபார்ச்சூன்ஸை கொடுக்கும். ஏன்னா சனி 11ஆம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கடைசியாக போகிறப்ப சனி நிறைய ஃபார்ச்சூன்ஸ் அள்ளி கொடுத்துட்டு போகும்னு சொல்லலாம் மேஷராசிக்கு. அதுக்கு அடுத்தது குரு 2ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ 2ஆம் வீட்டில் இருக்க குரு பகவானும் நிறைய நல்லதை பண்ணும். ஸோ அதனால் குருவும் சனியும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேசராசின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த முதல் மே ஃபஸ்ட்டு 5 மாதம் வரைக்கும் தான், மே மாதம் வரைக்கும் தான் இந்த அளவுக்கு ஃபார்ச்சூன்ஸ் இருக்கும். ஸோ சில பேருக்கு வேலை இல்லையேன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கலாம். சில பேர் ப்ரொமோஷன் கிடைக்கலையே, ஒரு 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷமாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். அடுத்தது ரிலேஷன்ஷிப்பு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிறைய செட்பேக் இருந்தது. நான் மேரேஜ் ஒரு 4 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை 5 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் சரியாக அமையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்குரிய அமைப்பும் இந்த ஸ்டார்டிங்லேயே வந்துடும். மேரேஜ் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். அதே மாதிரி வேறு கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்குரிய ஃபார்ச்சூன்ஸும் சேர்ந்துடும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக தான் மேசராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்குது. வீடு வாங்கலேன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் வீடு வாங்கிடலாம். மொத்தத்தில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எதை எடுத்தாலுமே சரி, அவங்களுடைய தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை அடுத்தது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி, இல்லை பணம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க, இல்லை இது மாதிரி எல்லா பிரச்சனையுமே ஒரு டக்குன்னு சரியாகி ஒரு ராஜயோகத்தையும் ஒரு ஜாக்பாட்டையும் அடிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது மேசராசின்னு சொல்லலாம். ஆனால் இது முதல் 5 மாதம் வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கு அடுத்தது 7.5 சனி வந்துருச்சு. ஸோ 7.5 சனியால் 7.5 சனியோட பொறுத்த வரைக்கும் ஒன்று கரெக்டாக தெரிஞ்சுக்கிறேன்னா, ஆரம்பித்த உடனே அந்த அளவுக்கு அது ப்ராப்ளம் கொடுக்காது. 7.5 சனி அது ப்ராக்ரஸ் ஆக தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ச்சூன்ஸ் அஃபெக்ட் பண்ணி நிறைய ஒரு கெடுபலங்கள் அதிகமாகிடும். ஸோ மேசராசிக்கு 7.5 சனியால் 2025ல் ப்ராப்ளம் வராது. ஆனால் என்ன ஆகுனாக்கா, குரு 2ஆம் வீடை விட்டு 3ஆம் வீட்டுக்கு போயிடுது மே 15, 2025ல். ஸோ குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறதால அவங்களுக்கு பண பிரச்சனைகள் வரலாம், ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அது ஒரு நல்ல ஒரு மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இறங்கக்கூடிய ஒரு சறுக்கம் அப்படிங்கிறது மேசராசிக்கு சொல்லலாம். பொதுவாக மேசராசிக்கு 2025 ஒரு கோல்டன் பீரியட் தான்.
அதனால் அதிகமான நல்ல பலன்கள் வந்து முதல் 5 மாதத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தது அவங்களோட இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்கிட்டாக்க இந்த வருஷம் முழுவதுமே அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வருஷமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ரிஷபராசிக்கு வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு ஜென்மத்தில் குரு இருக்குது. ஸோ ஜென்மத்தில் குரு இருக்கும்போது ஒரு சோதனையான காலகட்டமாக தான் அது வந்து இருக்கும். சனி பகவானும் 10ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனாலையும் சனி வந்து 10ல் இருக்கிறதுனாலையும் ராகு கேதுங்களுடைய நிலையும் வந்து ராகு நல்லா இருந்தாலும் கேது வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறதும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து ரிஷபராசிக்கு வருஷம் ஆரம்பத்தில் வந்து அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இப்போ அதாவது இந்த வருஷ தொடக்கத்தில் எப்படி இருக்குன்னா 2024 லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதமும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. வருஷம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு உடம்புல வந்து எனர்ஜியே இருக்காது. ஸோ எல்லாமே ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்கலாம். எதை எடுத்தாலுமே வந்து ஸ்டக்காகி நின்றுடும். அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே போகணும்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேலை பார்க்கணும், வேலை மாறணும் அப்படின்னு சொல்லி புது வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூ வரும், 2 இன்டர்வியூ வரும், சில பேருக்கு இன்டர்வியூ வராது. ஒவ்வொன்றா போய் 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ வந்தால் கூட கடைசியாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக வராது வந்து. ஸோ ஏமாற்றம் தான் வந்து நிற்கும். இதே மாதிரி பண விஷயத்துலையும் நிறைய இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதம் வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. குறிப்பாக வந்து தேக ஆரோக்கியம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளட் ப்ரெஷர், சுகர் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து குறைஞ்சிரும். இதனால் வந்து டிசீனஸ் வரும். நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா, டயபெட்டிக்ஸ்னால் உங்களுக்கு இருந்ததுன்னா கையிலேயே ஏதாவது ஒரு மெடிசன்ஸோ இல்லை ஸ்வீட்ஸோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு சுகர் லெவல் குறையும் போது என்னென்னா டிசீனஸ் வந்துடும். தேவையான அளவுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து ஏற்கனவே சில பேருக்கு வந்து என்கேஜ் ஆகிருக்கலாம். ஸோ என்கேஜ் ஆகிட்டு மேரேஜ் ஆகிறதுக்காக அவங்க அந்த ப்ராசஸிங்கில் இருக்கலாம். அவங்கன்னா இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து இதனுடைய உக்கிரம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால என்கேஜ்மெண்ட் வந்து என்கேஜ்மெண்ட் ஆனால் கூட மேரேஜ் ஆகாமல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக தான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதத்தை வந்து கிராஸ் பண்ணணும். இது வந்து இந்த முதல் 4-5 மாதம் வரைக்கும் தான். சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் 29 ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ரிலீஃப் அதை எடுத்துகிட்டா அடுத்தது வந்து ஏப்ரல், மே அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்சைட் டவுன் சொல்லுவோம்ல, ஃபார்ச்சூன்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும். வந்து எதை எடுத்தாலுமே வந்து சக்ஸஸாக மாறிட்டுருக்கும். அது ரிஷபராசிலாம் நினைப்பாங்க நமக்கா இப்படியெல்லாம் வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து மாறி டக்குன்னு இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இன்னும் வருஷ ஆரம்பத்தில் வந்து எதை எடுத்தாலுமே ஃபெயிலியராக இருக்கும். இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே சக்ஸஸாக இருக்கும். அவங்க வந்து இனிமேல் நமக்கெல்லாம் வேலை கிடைக்காதுன்னு சும்மா உட்காந்துருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணோம் சார், அதுக்கு ஒரு ஆஃபர் வந்து நாங்கள் இப்போ கொடுக்குறோம், இப்போ தான் எங்களுக்கு வந்து ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டக்குன்னு அப்படியே வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஜாப் ஆஃபர்னால் ஈஸியாக கிடச்சிரும். ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தால் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு சொல்லி ரீகன்சில் ஆகி அவங்களும் வந்து ஹாப்பியாக அடுத்து மேரேஜ் பண்ணலாங்கிற ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படி எதை எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் பயங்கர சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா சனி வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்துலேயும் குரு வந்து 2ஆம் வீட்லேயும் இருக்கிற இந்த பீரியட், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் மே 20க்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் வந்து ரிஷப் ராசிக்கு வந்து ஒரு ராஜயோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு வியர்டான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ட்ராக்கில் போக ஆரம்பிக்கும். ஸோ வருஷம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா அவங்களுக்கு வந்து குரு வந்து 12ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்குது. ஸோ ஜனவரி மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும். அதாவது ஒரு செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு தாக்கு பிடிச்சி ஒரு ஓட்டக்கூடிய ஒரு பீரியட்னு சொல்லலாம். வந்து ஒரு பாதி விஷயங்கள் வந்து அவங்க நினச்சது வந்து கொஞ்சம் நடக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 4-5 மாதத்தை வந்து அவங்க வந்து தாக்கு பிடிச்சி ஓட்டிடலாம். இவங்க வந்து குறிப்பாக வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துக்குள்ளாரையே அது சேஃப்கார்ட் பண்ணி வச்சிடணும். குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா முதல் 1 மாதம் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து டைம் நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்து வர 11 மாதமே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த முதல் 1 மாதத்துலேயே அவங்க வந்து அவங்களுடைய பங்குகள் எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லை சேவிங்ஸு இல்லைனா கவர்மெண்ட் பாண்ட்ஸு இல்லை அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்ததுன்னா ரியல் எஸ்டேட் இது மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஜனவரி, பிப்ரவரிக்குள்ளேயே அதெல்லாம் முடிச்சிட்டா பரவாயில்ல. மார்ச், ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக டைம் போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா மேக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிவியர் டெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த டெஸ்டிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும்.
ஸோ நிறைய பணப்பிரச்சனையில் வந்து மாட்டக்கூடிய வாய்ப்பு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு மேக்கு அப்புறம் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் கூட மிதுன ராசிக்காரங்க வந்து அதுக்குரிய ரீசன் வந்து என்னென்னா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சு அவங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படும். தூக்கம் பாதிக்கப்படுறதுனால அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணி ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாமே ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் போய் மாட்டிப்பாங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க முதல் 1.5 மாதம் தான் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக போகும். அதுக்கு அடுத்து ஒரு 6 மாதம் வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஸோ அதனால் பண விஷயத்தில் அவங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டா வரக்கூடிய பிரச்சனையை பெருமளவு அவங்க வந்து தவிர்த்தரலாம். கடகராசிக்கு வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது டைம் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். கேது வந்து கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறதும் வந்து சிறப்பு அம்சத்தை தான் கொடுக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு, அதுவும் நல்ல பலன்களை தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தாலுமே வந்து குரு பகவான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த முதல் ஒரு 4-5 மாதத்தில் வந்து பண வரத்து வந்து நல்லாயிருக்கும். ஸோ பண பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து சரியாகிறதுனாலேயே மிச்ச ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஆனால் பண வசதி வந்து நல்லா ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களால வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் நிறைய காசு இருக்கும். மெடிசன்ஸ் எல்லாம் நல்லா குரு நல்லா இருக்கிறதுனால மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக நல்லாவே ஒர்க் ஆகிடும். அதுவும் குரு வந்து கேதுவை பார்க்குறதால ஆயுர்வேதிக் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்தால் கூட, அது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்காமல் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுத்தால் கூட அவங்க அதை விட்டு வெளில வந்துடுவாங்க. இப்போ அஷ்டமத் சனியால் சில பேருக்கு வந்து இந்த பாடி பெயினாக இருக்கும், உடம்பு வலியெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாமே வந்து ஆயுர்வேதிக் மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து அதுக்குரிய தீர்வு வந்து இந்த முதல் 4-5 மாதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா கிடச்சிரும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 4-5 மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்க மேரேஜ் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி, தை மாதத்துல, அதாவது ஜனவரி 15க்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து மேரேஜ் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லையே நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில், அதாவது 2025 ஆரம்பத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சில பேர் வந்து பில்டர்கிட்ட பணம் கொடுத்துட்டு வீடு வந்து இன்னும் வாங்கலையே, அது இன்னும் வந்து சேரலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பில்டர்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு தை மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹாப்பியாக வந்து அவங்க வந்து புது வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர். வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கார் வேணும், ஒரு லக்ஸரி கார் வேணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கும் அவங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும். அது இப்போ வந்து அவங்க பைக்கில் போனாங்கன்னா அவங்க வந்து ஒரு காரில் போவாங்க. இப்போ ஒரு சாதாரண காரில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு லக்ஸரி கார் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள்லாம் வந்து கடகராசிக்கு இந்த முதல் 5 மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். இது வந்து இந்த முதல் 5 மாதம் வரைக்கும் தான். அதுக்கு அடுத்தது வந்து குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு போகிறப்ப என்னென்னா அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிடும். ஸோ வருமானத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் கடகராசிக்கு இன்னொரு அதாவது குரு வந்து 12ல் போனால் கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அஷ்டமத்து சனி விலகிடுது. அதனால் அந்த அவங்களுக்கு இருக்கிற இந்த மன உளைச்சல் இருக்குல்ல, மென்டல் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ செலவுகள் அதிகமானாலும் அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் ப்ரெஷர் வந்து செகண்ட் ஹாஃபில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு கடகராசிக்கு வந்து பொதுவாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, வருஷ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஆனால் பண வரத்து அதிகமாக இருக்கும். வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் குறைஞ்சிரும், ஆனால் செலவு அதிகமாக இருக்கும். வருமானம் வந்து ஓரளவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கடகராசிக்கு நல்லாயிருக்கும். சிம்மராசிக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கும் போது கண்டக சனின்னு சொல்லுவோம். அதாவது சனி பகவான் வந்து 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சனியோட நிலை வந்து சிம்மராசிக்கு வந்து சரியில்லை. இதுக்கடுத்து மார்ச் 29, 2025 சனி பகவான் வந்து 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். ஸோ சிம்மத்திற்கு வந்து கண்டக சனி முடிந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிடும். ஸோ சனியால் வந்து சிம்மராசிக்கு வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து ஒரு பெருமளவுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அது முதல் ஒரு 4-5 மாதத்துக்கு வந்து தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஸோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து சிம்மராசிக்கு வரலாம். அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த முதல் ஒரு 4-5 மாதத்தில் சிம்மராசிக்கு வந்து குரு பகவானோட நிலையும் வந்து அந்தளவுக்கு சரியில்லை, சாதகமாக இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்குரிய சொல்யூஷன் வந்து உடனே கிடைக்காது, அதுக்கான தீர்வு வந்து கிடைக்காது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டால் இல்லை சார் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த டெஸ்ட் வந்து அவங்களால எடுத்து என்ன ப்ராப்ளங்கிறத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி முதல் 3-4 மாதம் வந்து போய்டும் அவங்களுக்கு வந்து. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்று. அதுக்கடுத்து வந்து களத்திரஸ்தானம். ஸோ களத்திரஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படும். காதலர்களுக்கும் இது வந்து இந்த முதல் 4-5 மாதம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்கும் வந்து.
ஸோ ஆனால் கெரியரில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெருமளவு அதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு பெரிய சக்ஸஸும் இருக்காது முதல் 4-5 மாதத்தில். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டட், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவே இந்த ஒரு முதல் 4-5 மாதம் ஓடிடும். குரு பகவான் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஸோ லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகுனா, அவங்க ஹெல்த் ப்ராப்ளம்னால நிறைய கஷ்டப்பட்டாங்களே, அதுக்குரிய என்ன ரீசனால அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு மாத்திரை கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும்னா சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த முதல் 4-5 மாதத்தில் அவங்க அந்த ஒரு 4 மாதத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் மெடிக்கேஷன்லேயே, அதாவது ஒரு சின்ன மாத்திரை சாப்பிட்டாலே 1 மாதத்தில் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாகி எல்லாமே டெஸ்ட் ரிசல்ட்ஸும் நார்மலாகி வர அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து குரு பகவான் வந்து நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறதால இந்த ப்ராப்ளம் குறைஞ்சிரும். ஆனால் சனி வந்து 8ல் போகிறதுனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து செகண்ட் ஹாஃபில் அதிகமாகிடும். ஆனால் குரு வந்து 11ல் இருக்கிறதால வருமானமும் அதிகமாக வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது வருஷத்தோட ஃபஸ்ட்டு 5 மாதம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி இருக்கும். என்ன தான் வந்து சனி வந்து 8ல் இருந்தாலும் அஷ்டமத்து சனி வந்து ஆரம்பித்த உடனே அதுக்குரிய கெடுபலன்களை வந்து கொடுக்காது. ஆனால் குரு வந்து ஆரம்பித்த உடனே அதுக்குரிய நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கடைசியாக வரக்கூடிய அந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப், அதாவது ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய 7 மாதம் வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். முதல் 5 மாதம் மட்டும் தேக ஆரோக்கியத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 7 மாதம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஆயிடலாம். வந்து கன்னி ராசிக்கு ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய குட் நியூஸ் சொல்லலாம். ஒரு அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அது 12 ராசியிலையுமே வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபார்ச்சூனோட ஸ்டார்ட் ஆகிற ராசி அப்படின்னா கன்னி ராசிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். சனி வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துரு ஸ்தானத்துலேயும், குரு பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்துலேயும் இருக்கார். ஸோ பாக்கிய ஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் வந்து ஜென்ம ராசியிலே இருக்கிற கேதுவை பார்க்கறதுனால அது வந்து கேலகம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ச்சூனாக அது வந்து மாறிடும். ஸோ தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோல்டன் பீரியட் வந்து கன்னி ராசிக்கு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. இவங்களுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ஆஸ்பெக்ட் எந்த கொஸ்டினாலும் கேளுங்க. வந்து இப்போ ஹெல்த் ப்ராப்ளமாக ஓகே சரியாயிடும், 1 மாதத்தில் சரியாயிடும், 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக ஹெல்த் ப்ராப்ளம் தொட்டு வந்துடுவாங்க. அடுத்து சார் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் நிறைய சஃபர் ஆகிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா மேரேஜ் ஆகிடும். அடுத்தது எனக்கு வந்து 5 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை 7 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். ஈவன் அவங்களுக்கு வந்து ஒரு சில உடல்நிலையில் வந்து சில குறைபாடுகள் இருந்தால் கூட மெடிக்கல் ப்ரொசீஜர், அதாவது IVF இல்லைன்னா IUI மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ மொத்தத்தில் அவங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்கு இந்த முதல் ஒரு 6 மாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாதம், அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய 6 மாதம் 2025 எப்படி இருக்குன்னா, பெருமளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா வந்து குரு பகவான் வந்து 9லேருந்து 10க்கு போகிறப்போ வந்து பெருமளவுக்கு பாதிப்பு இருக்காது. இது எப்படி உங்களுக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக, அதாவது உளவியல் ரீதியாக முதல் 5 மாதம் வந்து எதை தொட்டாலுமே சக்ஸஸ், எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் எதை நினச்சாலுமே அது இந்த வாரமே நடந்துடும், அந்த அளவுக்கு குயிக்காக நடந்துடும். ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு 3 வாரம் கழித்து அது நடக்கும், ஆனால் நடந்துடும். ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு கன்னிராசிக்கு இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து ஒரு சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம். அவங்களுடைய ஃபார்ச்சூன் இன்னும் அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முதல் 5 மாதத்தை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக லைஃப்பில் வந்து செட்டில் ஆயிடலாம். துலா ராசிக்கு வந்து இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃபார்ச்சூன் ஃபேஸ் இருக்கான்னா கண்டிப்பாக 2025 இவங்களும் ஒரு பீரியடில் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. துளாராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த 2025 இவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டமும் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, துளாராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே அஷ்டம ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஸோ அஷ்டமத்தில் குரு வந்துட்டார்னாலே பிரச்சனை தான். ஏன்னா மறைமுக எதிரிகளால் தாக்கம் வந்து கடுமையாக இருக்கும். உளவியல் ரீதியான பிரச்சனைகள் கடுமையாக இருக்கும். ஸோ உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வந்து குரு மட்டும் காரணம் இல்லை, 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். ஸோ சனி பகவான் 5ல் வந்துட்டார்னாலே ஆன்சைட்டி, டென்ஷன், டிப்ரெஷன் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். 5ல் இருந்தாலே அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கிறதுனால வந்துடும். ஸோ துளாராசிக்காரங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். குறிப்பாக வந்து புதிதாக திருமணமான தம்பதியினர் இருக்காங்க இல்லையா, அதாவது 2023 அல்லது 24 இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணமான தம்பதியினருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆயிருக்கும்.
அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. இதனால் 8ல் குருவும் 5ல் சனியும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சண்டை போட்டு தற்காலிகமான பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து கலத்தர தோஷமோ இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது நிரந்தர பிரிவாகவும் போயிடலாம். அதனால் ஒரு பொறுமையாக இருந்துட்டால் இந்த முதல் ஒரு 4-5 மாதத்தை வந்து நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாக மாறிடும். அது ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னு சொல்லணும், அது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே ஒரு மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு, அதாவது மேரேஜ் ஆகாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம், அது காதலர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரேக்கப் பேஸே போயிருப்பாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து பிரேக்கப் பேஸில் வந்து அந்த இது வந்து அந்த பெயின் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அதை விட்டு வெளியில் வர முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தா ஓகே இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அவங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, அவங்க வந்து என்னதான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க வந்து பிரிஞ்சிருந்தால் கூட ரீகன்சில் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ திருப்பி இன்னொரு தடவை அவங்களோட ஈகோவை விட்டுட்டு போய் பேசுனாங்கன்னா அவங்க எந்த ரிலேஷன்ஷிப்பால் அவங்க வந்து பிரேக்கப் ஆகி அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்களோ அதே தான் அவங்களுக்கு வந்து செட்டில் ஆகி மேரேஜ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் 1 ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் தான். இதுக்கு அடுத்தது வந்து பண விஷயத்தில் முதல்ல 4-5 மாதத்தில் வந்து எங்கேயாவது அவங்க கொடுத்த பணம் வந்து லாக் ஆகிடும். அந்த காசு வந்து திரும்பி வராது. இல்லைனா வந்து பண விஷயத்தில் ஏமாற்றம் அடைவாங்க. அதுவும் வந்து இந்த விஷயத்தில் வந்து பண விஷயத்தில் ஏமாற்றம் அடைவாங்கிறது வந்து எவ்வளோ காசு ஏமாந்தாங்கிறது இல்லை, அது கொஞ்சமாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து பெரிய காசாக கூட இருக்காது. ஆனால் ஏமாத்துறவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களே ஏமாற்றிடுவாங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் மாறி பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். எதை எடுத்தாலுமே சக்ஸஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மணி வந்து லூஸ் பண்ணியிருந்தால் கூட செகண்ட் ஹாப்பில் வந்து இருக்கிற எல்லா ட்ரேடுமே வந்து சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சில பேர் வந்து ஜாதகம் வந்து வீக்காக இருந்ததுன்னா பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு கூட துளாராசி ஃபஸ்ட்டு ஒரு மார்ச் கிட்ட போயிடலாம் வந்து. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்டையும் விட்டுட்டு இவங்க வந்து மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு பணக்காரன் ஆகிடுவாங்க. ஸோ துளாராசி வந்து அந்த அளவுக்கு வந்து அப்சைட் டவுன், அதாவது தலைகளாக மாற்றி போடக்கூடிய அளவுக்கு ஃபார்ச்சூன் வந்து மாறிடும். ஸோ ஆரம்பத்தில் எவ்வளோ தூரத்துக்கு அடி வாங்குறாங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மிடில் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஜூன் ஜூலை மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து மேலே ஏறி அதுக்கடுத்து இந்த வருஷம் முடியும் போது நல்ல ஒரு சிகரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ 0 to ஹீரோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து. ஸோ ஆரம்பத்தில் வந்து 0ல் ஆரம்பித்தாலுமே இந்த இயர் முடியும் போது 100ல் இருக்கிற மாதிரியான ஒரு நல்லது ஒரு காலமாக தான் வந்து 2025 துளாராசிக்கு இருக்க போகுது. ஸோ விருச்சிகம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனியோடு தான் இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்குது. இருந்தாலும் குரு பகவான் வந்து மிகவும் சிறப்பான 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கேது வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது. ஸோ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அர்த்தாஷ்டம சனி என்னதான் இருந்தாலுமே அந்த சனியோட தாக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நவம்பர் டிசம்பர் 2024 கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சனியோட தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் விருச்சிக ராசிக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் ஆரம்பிக்கும் போது, இந்த புது வருஷம் ஆரம்பித்து ஒரு 15 நாளைக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் வந்து மாற ஆரம்பித்து அதிர்ஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் வந்து முற்றிலுமாக பிப்ரவரி மாதமே உங்களுக்கு வந்து வெளியில் விட்டு வந்துடுவாங்க. ஸோ சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து இந்த வருஷம் வந்து இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரியில் ஆரம்பிச்சதுன்னா லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து வேலை விஷயம். ஸோ ஜாபில் வந்து விருச்சிக ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் நிறைய அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. உயர் பதவியில் இருக்காங்க இல்லையா மேனேஜர்ஸ், அவங்களுக்கு வந்து ரீஆர்களை வந்து நிறைய அவங்களுக்கு பிடிக்காத ப்ராஜெக்டில் போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் மேனேஜரோட சண்டை வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. குறிப்பாக லே ஆஃப் ஆகிருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வந்து லே ஆஃப் ஆகிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க இந்த ஜனவரி மாதத்தில். ஆனால் பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை விட்டு டக்குன்னு வெளில வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் இருக்க எல்லா ப்ராப்ளமே வெளில வந்துடும். ஜாபில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தை விட்டுமே அவங்க வந்து வெளில வந்துடுவாங்க. ஸோ வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த முதல்ல ஒரு 4-5 மாதத்தில் வந்து சூப்பரான ஒரு ஜாப் கிடச்சிரும். மேனேஜர்ஸ்க்கு வந்து நமக்கு இருந்த ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் போயிடுச்சேன்னு நினைப்பாங்க. வந்து டிசம்பர் 2024 அப்படி இருந்தது. ஜனவரிலையும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தா மார்ச்சில் மறுபடியும் அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ரீகெயின் ஆகிடும். திருப்பி அந்த பழைய ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கே அவங்க வந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். தேக ஆரோக்கியத்திலையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு வெளில வந்துடுவாங்க. பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கும் அதை விட்டு வெளில வந்துடுவாங்க. பாடி பெயினாலே நிறைய சஃபர் ஆகிருப்பாங்க. ஏன்னா சனியோட பார்வை வந்து ராசியின் மீது படுவதால் உடம்பு வலி வந்திருக்கும். ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம், இல்லை ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பெயின் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த முதல் 4-5 மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் கண்டிப்பாக கிடச்சிரும்.
ஸோ விசா ரிலேட்டடில் நிறைய பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது வந்து ஆர்எஃப்இ வந்திருக்கலாம், இல்லை இப்போ அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து விசா ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் விசா கிடைக்கலன்னு திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த விசா ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி திருப்பி அவங்க வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் ஃபாரினில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம் வந்து விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே வந்து அந்த முதல்ல ஒரு 5 மாதம் வரைக்கும் தான். அதுக்கு அடுத்து என்ன ஆகுனா, சனியால் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா சனி வந்து 4ஆம் வீடை விட்டு 5ஆம் வீட்டுக்கு வரும்போது என்னென்னா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். ஸோ ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிடும். ஆனால் இது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுது. ஸோ அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது என்ன ஆகுனா, ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும். ஸோ முதல் பார்ட்டில் வந்து இவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், கெரியர் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிடுவாங்க. லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கும். மேரேஜும் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்குரிய ஒரு யோகமும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா 8ல் குரு வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார பிரச்சனை, இல்லை காதலருக்குள்ளார பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ குறிப்பாக வந்து இவங்க வந்து பேபி பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பேபி பிளானிங் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது குறிப்பாக வந்து பெண்களுக்கு தான் இது வந்து அதிகமாக பொருந்தும். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி சைக்கிளாக இருந்தால் அதில் வந்து பெண்களோட ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும் இந்த விஷயத்தில். ஸோ விருச்சிக ராசியில் இருக்க பெண்கள் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பேபி பிளான் பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க வந்து யோசிக்கிறது நல்லது. இல்லைனா அவங்களுடைய சுயஜாதகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டா இந்த தேவையில்லாத ஒரு கசப்பான அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்களால வந்து இந்த பீரியட் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த முதல் 5 மாதத்தில் வர ஃபார்ச்சூன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா விருச்சிக ராசி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபேஸை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ தனுசு ராசிக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கும் போது சனி பகவான் வந்து ரொம்ப சாதகமான நிலையில் தான் இருக்கார். சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு 2 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 7.5 சனி முடிஞ்சு 2 வருஷம் ஆனதுனால இப்போ சனியை வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பாட்டில் இருக்குது. சனி பகவான் வந்து இந்த 3ஆம் வீட்டிலேருந்து எந்தெந்த அளவுக்கு நல்ல காரியங்கள்லாம் செய்யணும்னு நினைக்குதுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சடனாக ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸ் மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து நிறைய கொடுத்துட்டு போயிடும் வந்து. அதனால் ஒரு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது. இது வந்து குறிப்பாக வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோகமான காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய அது ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஒரு இதுன்னு ஒரு எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோன்னு முன்னாடியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லாம் செட்டிலாக இருக்கிறதுனால இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு சூப்பரான டேலண்ட்டோடு வர்றாங்க. நிறைய ரிஸ்க் எடுத்து நல்ல சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது சீட் ஃபண்டிங் வந்து இல்லை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மூலமாக அதிகமான ஃபண்டிங் வந்து அது டேக் ஓவர் ஆகி மல்டிமில்லியனர் ஆகிற அளவுக்குரிய ஒரு ராஜயோகமான காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு இந்த வருஷம் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இவங்களுக்கு வந்து அடுத்து குருவோட நிலையை பார்க்கும்போது குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ என்ன தான் 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே குருவோட பலம் வந்து அந்த அளவுக்கு, சனி வந்து 3ல், அதுவும் இவ்வளோ பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கும்போது குரு 6ல் இருக்குது, அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வந்து இவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ரெண்டாவது குறிப்பாக அந்த ஒரு மல்டி இயர் ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ கலைத்துறையில் இருக்கவங்க வந்து ஒரு 2 வருஷமாக நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் மூவி ரிலீஸ் ஆகலை, மல்டி இயர் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ பாகுபலி மாதிரி ஒரு படங்கன்னா ஒரு பல வருஷங்கள் எடுத்துகிட்டு இருக்க படம்னா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிலீஸ் ஆகி அதெல்லாம் மெகா ஹிட் ஆகக்கூடிய அளவுக்கான யோகம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் அவங்களுக்கு வந்து. இவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஏப்ரல் மேலே கொஞ்சம் ஒரு கந்திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கந்திருஷ்டியால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் உடம்பு வலி வரலாம். இது வந்து ஏப்ரல் மற்றும் மே இந்த 2 மாதம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது சனி அர்த்தாஷ்டமத்தில் போனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக எஃபெக்ட் கொடுக்காது. ஆனால் குரு வந்து கலத்திரஸ்தானத்தில் போகிறதோட எஃபெக்ட் தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் முழுவதுமே ஒரு ராஜயோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோட ஆரம்பமும் வருஷத்தோட முடிவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மல்டி மில்லியனர் ஆகக்கூடிய யோகம்னு சொன்னால் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அவங்க அப்பா, அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோ வந்து பெருசாக வந்து சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு போகக்கூடிய, அதனால் அவங்க இந்த பையனால் அந்த குடும்பமே வந்து ஒரு
பேரும் புகழும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இயர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். கந்திருஷ்டி வரும், உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபட்டாக்கா ஏப்ரல் மேலேருந்து அதை வந்து தப்பிச்சுக்கலாம். அதை தவிர இந்த வருடம் முழுவதுமே வந்து தனுசு ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். 7.5 சனி வந்து உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. 7.5 சனி வந்து முடியக்கூடிய தெரிவாயில் இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் தான். 3 மாதத்தில் அவங்களுக்கு வந்து 7.5 சனி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். குரு பகவான் வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மே மாதமே வந்துட்டார். மே 2024 வந்துட்டார். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலகட்டம் தான். அந்த பீரியட்லேருந்துமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் அந்த 7.5 சனியோட தாக்கத்தால் வந்து அந்த குரு பகவான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தடைப்பட்டு இப்போ வந்திருக்கும். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலை வந்து நல்லா போகிற மாதிரி இருந்திருக்கும். மறுபடியும் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் டிப்பாக இருக்கும், நவம்பரில் இன்னும் கொஞ்சம் டிப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கொஞ்சம் ஏறினாலும் சரி டக்குன்னு ஸ்டக் ஆகி கீழே விழுந்துடும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வந்து கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருந்தது, அப்புறம் டக்குன்னு கீழே போயிட்டோம். மே மாதத்துக்கு அப்புறம் அப்படியே இப்போ எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப நொந்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம். 2023 கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு 2024 வந்து மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லது நடந்தால் கூட அது வந்து தங்கியிருக்காது, அது சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. அந்த பார்ச்சனை 2024 விட்டுருப்பாங்க. ஆனால் 2025 ஆரம்பித்த உடனே என்ன ஆகுனா லைஃப் வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். அந்த டேக் ஆஃப் ஆரம்பிச்சதுன்னா இவங்களுக்கு இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த ஃபார்ச்சூன் வந்து குறையாது. மகரம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். 7.5 சனியோட தாக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜனவரி ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறமே வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். குரு பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆக போகுது பிப்ரவரி 4ஆம் தேதி. ஸோ அதனால் குருவோட ஃபார்ச்சூன்ஸ் வந்து அள்ளி கொடுக்கும்போது 7.5 சனியோட தாக்கம் வந்து 100%, அதாவது கம்ப்ளீட்டாக 100% வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ சனி வந்து ஃபார்ச்சூன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து முதல் பாதியில் ஃபார்ச்சூன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அவங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் வந்து சனி அல்லது குரு ரெண்டுமே வந்து நல்ல வலுவான நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ரெண்டுமே வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து நல்ல நிலையில் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏதாவது ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாதத்தில் கந்திருஷ்டி ஏற்படும். கந்திருஷ்டிங்கிறது எப்படின்னா, ஆனால் லாஸ்ட்டு ஒரு 6 வருஷமாகவே 5-6 வருஷமாகவே கஷ்டப்பட்டு கீழே இருந்தே ஒரு மகர ராசியை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. திடீர்னு லைஃப் டேக் ஆஃப் ஆகி கண்ணா பின்னான்னு மேலே வரும்போது கந்திருஷ்டி ஏற்படுறது சகஜம்தான். ஸோ அது மாதிரியான ஒரு பாதிப்புகள், அதனால ஒரு சில தேக ஆரோக்கிய பாதிப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து வருஷத்தோட மிடில் ஏற்படும். அதையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க மேலே போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ 2025 முழுவதுமே வந்து இவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து வருஷமாக பல வருஷமாக கஷ்டப்பட்டாங்களோ அந்த இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஒவ்வொன்றா வெளியில் வந்துடுவாங்க. மகர ராசியில் வந்து ஒரு 5 வருஷமோ இல்லை 7 வருஷமாகவே வந்து திருமணம் ஆகலைன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண யோகம் வந்து கண்டிப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து மகர ராசிக்கு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ட்ரை பண்ணிவிட்டு சரியாக நடக்கலையே ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து அதுக்குரிய யோகா அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். மகர ராசியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1-2 வருஷத்தில் நிறைய பேருக்கு வேலையே இல்லை. ஸோ லே ஆஃப் ஆகி எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கெரியர் ட்ராக்கே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு புதுவிதமான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு ஃபீல்டு சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபீல்ட்லேருந்து டிரான்சிஷன் ஆகி இன்னொரு ஃபீல்டில் போய் அந்த ஃபீல்டில் டாப்பில் பர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்குல்ல, இப்போ அந்த மாதிரியான யோகம்னா வந்து மகர ராசிக்கு வந்திருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்க வந்து 2024 நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா ஜென்மசனி வந்து நல்ல உக்கரத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அதனுடைய ரியல் ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2025 ஸ்டார்டிங் வந்து கும்பராசிக்கு அதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் வந்து நிறைய தாண்டிட்டாங்க. இருந்தாலும் அந்த டெஸ்டிங் ஃபேஸ் வந்து 2025 தொடரும். இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அதுக்குரிய ரிலீஃப் வந்து கும்பராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் கிடைக்காது. ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் வந்து பீக் ஆகிருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. சில பேர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது நிறைய பேருக்கு. அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ பணப்பிரச்சனைனா அவங்க வந்து பணப்பிரச்சனை வந்து தலைக்கு மேலே போயிருக்கும். வெறும் கடனாக வாங்கி கடன்லேயே இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய சண்டை போட்டு பிரிஞ்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. கோர்ட்டு கேஸும் நிறைய மாட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ சைல்டு கஸ்டடி கேஸோ இல்லை அலிமோனி கேஸு இல்லை டிவர்ஸ் கேஸு இல்லை சொத்து தகராறு, இது மாதிரி நிறைய கேஸ்லேயும் மாட்டியிருப்பாங்க.
ஸோ இது மாதிரி ஒரு பல விஷயத்துலேயும் ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் கும்பராசிக்கு இந்த 2025 ஆரம்பிக்குது. ஆனால் இந்த சோதனையான காலகட்டம் வந்து இன்னும் தொடரும். ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா, இதை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவங்களுக்கும் ஃபார்ச்சூன் ஃபேஸ் வரும் இந்த வருஷத்தில். ஆனால் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபார்ச்சூனாக இருக்காது. பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஜனவரியில் பிப்ரவரியில் அவங்களோட பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கு அடுத்தது ஒரு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கிட்ட வரும்போது அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 75% ப்ராப்ளமாக இருக்குது. 25% ஆவரேஜாக இருக்குது. ஃபார்ச்சூன் வராது, ஆவரேஜாக இருக்குது. 75% ப்ராப்ளம்ஸ், 25% ஆவரேஜாக இருக்குன்னு வரும். மே கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ட்ராப் ஆகிடும். வந்து ஒரு 25-30% ப்ராப்ளம், 30% ஃபார்ச்சூன்ற அளவுக்கு அப்படியே ட்விஸ்ட் ஆகிடும் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து. ஸோ கும்பராசி வந்து அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து டக்கு டக்குன்னு மேலே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுடைய பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளத்தை எடுத்தாலுமே சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தாலுமே சரி, ப்ரைஸ் எப்போ எக்ஸாக்டாக பாட்டம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் வந்து. அதுக்கப்புறம் அந்த பாட்டம் போய் திருப்பி நம்ம டச் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுதான் ஃபைனல் பாட்டம். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபைனல் பாட்டம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் வந்துடும். அதாவது வருஷம் ஆரம்பித்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளாரையே அந்த ஃபைனல் பாட்டம்ங்கிறது வந்து பிப்ரவரி 15க்கு முன்னாடி வந்துடும். அதுக்கு கீழே அவங்க வந்து போக மாட்டாங்க, அதுக்கு மேலே தான் இருப்பாங்க அந்த வருஷம் ஃபுல்லாகவே. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ பிப்ரவரி 15க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ரிலீஃப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அதாவது இது ரிலீஃபே இல்லை, புதுசாக ப்ராப்ளம் வரல அப்படிம்பாங்க. எனக்கு கேட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பிப்ரவரி 15க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 800 செலவாகுது. அப்படி தான் அந்த மாதிரி தான் ரிலீஃப் வருமே தவிர ஒரு கெயினாக வந்து அவங்களுக்கு வந்து மாறாது. அது மாறுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மே 25, மே 30 கிட்ட ஆகிடும். ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படியே நல்லா குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ச்சூன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாத்தையும் விட்டு வெளில வந்துடுவாங்க. கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து வேலையில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா சனி வந்து 7.5 சனி ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. ஸோ வேலை பார்க்குற இடத்துல நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு இனிமேல் இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, இனிமேல் இதுக்கு மேலே என்னால் இந்த அவமானத்தை தாங்க முடியாது, இருந்தால் எனக்கு என் மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிடுன்னு சொல்லி வேலையை அவங்களே ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்தில் அந்த டிசம்பருங்கிறது 2024, இந்த 2025 ஜனவரி பிப்ரவரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சோதனையாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் மே ஜூன் வரும்போது நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஜாப் கிடச்சிரும். அப்போ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப், ஒரு ரெஸ்பெக்டோட நல்ல கம்பெனியில் அவங்க எந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்காங்களோ அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஜாப் பொசிஷன், டைட்டில், சேலரி இதெல்லாம் அமைஞ்சு அவங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாடியில் எனர்ஜி கெயின் ஆகி வேலை கிடச்சிட்டாலே பணம் வர ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய அது சார்ந்து இருக்கக்கூடிய அடுத்த ப்ராப்ளம்ஸு, மேரேஜ் ஆலேன்னு ஸ்டக் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தும் கெரியரும் ஃபைனான்ஸும் இருந்தால் தான் அடுத்து மேரேஜை பற்றி யோசிப்பாங்க. அது மூணுமே கம்ப்ளீட் பாட்டமில் இருக்கும்போது மேரேஜை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவும் யோசிக்கவே முடியாது அவங்களால வந்து. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜூனுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரியான ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு, டைம் நல்லா இருக்குது, ஓகே இப்போ வந்து மேரேஜை பற்றி யோசிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்போ தான் வர ஆரம்பிக்கும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி, அதாவது தை முடியும் போது, அதாவது பிப்ரவரி 15க்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப்பில் இந்த 7.5 சனியோட ஃபைனல் பாட்டம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ரெஸ்ட் ஆஃப் த இயரில் வந்து மேக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஸோ பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் வரும், ரொம்ப மைன்யூட்டாக தான் ரிலீஃப் வரும். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த எண்ட் ஆஃப் திஸ் இயரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்பேக். அஸ்ட்ராலஜியில் வந்து இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்காக கிரகங்கள் மாறுற மாதிரி ஃபார்ச்சூன்ஸும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காக அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அது இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து கும்பராசி எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட மீன ராசி அது மாதிரி இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து அதே சைக்கிளில் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். வந்து இப்படி பார்க்கும்போது 7.5 சனியோட, அதாவது கும்பராசிக்கு வந்து ஜென்மசனியோட தாக்கம் குறைந்து 7.5 சனி முடிகிற, அதாவது கடைசி ஃபேஸ், அதாவது 7.5 சனியோட அந்த கடைசி 2.5 வருஷங்கிறது இருக்க மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இது வந்து 2வது ஃபேஸ், அதாவது மிடில் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், ஜென்மசனி. ஸோ ஜென்மசனி ஆரம்பிக்கக்கூடிய காலம் வந்து இது மார்ச் 29, 2025. ஸோ மீனராசிக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்க போகுது. இவங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் ஒரு 5 அல்லது 6 வாரம் அது மட்டும்தான் மீனராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதத்தில் இவங்க ஃபைனான்ஷியலாக இவங்களுடைய ரிஸ்க் எடுக்கிறது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு மந்தில், அதாவது ஜனவரி முடிகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஃபிக்ஸ்ட் அசட்டுக்கு வந்துடுது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ அவங்களுக்கு வந்து மகாதசை சொல்லுவோம், அந்த சுயஜாதகப்படி அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஃபார்ச்சூன் இருக்குங்கிறது வந்து மகாதசை முடிவு பண்ண போகிறது. அந்த மாதிரி ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து அவங்க ஒய்ஃப்க்கு இல்லை ஹஸ்பண்டுக்கு, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவங்க வந்து மாற்றி கொடுக்கலாம். ஆனால் அது இன்னும் அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கணும். 2 பேருக்கு டைம் பேடாக இருந்ததுன்னா அதுவும் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு ஓனர்ஷிப்பை மாற்றி கொடுத்தா அதனுடைய தாக்கம் வந்து குறையும். இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பிப்ரவரி 15க்கு முன்னாடியே பண்ணிடுறது நல்லது. அதுக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பேஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா அடுத்து மார்ச் ஏப்ரல் மே வந்து குரு 3ல் இருக்கிறதால ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் டக்குன்னு பெருசாக வந்துடும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது செட்டில் ஆகணும், அப்போ வந்து வீடு வாங்கி குடியேறணும் அப்படின்னா கூட, அதாவது ஏற்கனவே அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் பில்டர்கிட்ட, அவங்க வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சா கூட ஜனவரி மாதம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. குறிப்பாக வந்து ஜனவரியில் அவங்களுக்கு கிடச்சிரும், இல்லை டிசம்பர்லேயே அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருவாங்க. ஸோ ஜனவரி தை மாதத்தில் வந்து அவங்க வந்து ஹாப்பியாக வந்து மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ரெஸ்ட் ஆஃப் த இயர் இருக்கு இல்லையா, ஸோ பிப்ரவரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராப்ளம் அதிகமாகி ஜென்மசனியோட தாக்கம் வந்து 7.5 சனியோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஜென்மசனியோட தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த வருஷத்தில் அதிகமாக வந்து இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா ஒர்க் ப்ரெஷர். இது வரைக்கும் இவங்க வந்து பார்த்துராத வேலை, அதிகமான வேலை வந்து, அதாவது யூஸ்வலாக வந்து அவங்க வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, மீனராசிக்காரங்க இந்த வருஷத்தில் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் இல்லை 16 ஹவர்ஸ் வரைக்கும் சில நாளில், அது இப்போ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இல்லை கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆன்சைட் கால்ஸ் இல்லை லைவ் சைட் கால்ஸ் எல்லாம் வரும்போது கண்டினியூஸாக காலில் இருக்கிற மாதிரி ஒரு 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து பண விஷயத்தில் வந்து இந்த சமயத்தில் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. அதுதான் இவங்க வந்து மீனராசிக்காரங்க பார்க்க வேண்டியது. ஸோ பண விஷயத்தில் பெருமளவு பாதிப்பு இல்லை, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா மீனராசிக்காரங்க ஜென்மசனி இருந்தாலுமே இந்த பீரியடை வந்து கிராஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு. சாரிகாமா தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன நேர்களே, இன்னைக்கு 12 ராசிகளும் 2025ல் எப்படி இருக்க போகுது, யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயத்த நம்ம கிட்ட ஜோதிடர் கதிர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக அவர் சொன்ன நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த வருஷம் 2025 உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிகமா சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் டாடா பை பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் அகல்யா.